நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக இந்த ஜாண்டியர் டிராக்டர் வந்து எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவ்விங் வீடியோஸ்லாம் வந்து நிறையா வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிராக்டரில் இந்த 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னாக்கா 5 கலப்பை ஓட்டுற வீடியோ வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதிவு. இந்த 5 கலப்பை வந்து இந்த ஜாண்டியர் 50-50ல் எப்படி வந்து ஓடுது அப்படின்றத இந்த வீடியோ மூலம் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இதுவரையே நம்ம விவசாயம் சேனலில் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிராக்டரில் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிடுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜாண்டியரில் 50-50ல் 4 வீல் டிரைவு, பேக் சைஸு டயர் சைஸு பார்த்திங்கன்னா 16, ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 8.5/24 இந்த டயர் சைஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டிராக்டர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஹெச்பி கேட்டகரி வண்டி. நம்ம இந்த வண்டிக்கான ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருப்போம். அதாவது என்ன மாதிரி ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதை பார்க்கலைனாக்கா வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இதனோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சாக்கா உங்களுக்கு எந்த டிராக்டர் வந்து எடுக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டிராக்டரோட வீடியோ வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு தேவைப்படுற அதாவது உங்கள் வேலைகளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5 கலப்பை வந்து உழவு வந்து ஓடுது. எந்த கியரில் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் செகண்டில் 4 வீல் டிரைவில் ஓடுது. மேக்ஸிமம் இந்த ஜாண்டியர் 50-50 பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா எந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணாலும் அந்த பி ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரி ஆப்ஷன்லேயும் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டினாக்கா வண்டிக்கு வந்து நல்ல க்ரிப் வந்து கிடைக்கும். இப்போ டைரெக்டாக நம்ம சீலை வந்துச்சு ஓட்டினோம்னாக்கா வண்டி வந்து பார்த்திங்கன்னா மூவிங் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து உழவு வந்து ஒரு நீட்டாக வந்து கிடைக்காது. நம்ம பியில் வச்சு ஓட்டினோம்னாக்கா உழவு வந்து ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டர்னிங்கில் அதாவது வளவில் வந்து திரும்பியில் பார்த்திங்கன்னா வீல் ஸ்லிப்பேஜ் வந்து எந்தளவுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. கலப்பை உங்களுக்கு எந்தளவுக்கு டெப்த்து வந்து போகுதுன்னு சொல்லி பாருங்கள். மேலே இருக்க அந்த ஃப்ரேம் வந்து தட்டுறளவுக்கு பார்த்திங்கனாக்கா கலப்பை வந்து முங்கி வந்து போகுது. இந்தளவுக்கு டெப்த்து கொடுத்து ஓட்டையிலையும் பார்த்திங்கனாக்கா மூவிங்காக இருக்கட்டும் சரி, வளவில் திரும்பதாக இருக்கட்டும் சரி, வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஸ்லிப்பேஜ் இல்லாமல் வந்து நல்லா வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மைலேஜ்னு பார்க்கையில் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகத்தே வந்து அடிக்கும். நம்ம 4.5 லிட்டருக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும். கலப்பையை வந்து நம்ம வந்து சைடு லிவரில் கை வைக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இப்போ இதே கலப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மகேந்திராவில் 475 டிஐயில் வந்து பார்த்திங்கனாக்கா ஓட்டினா அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வளவில் அப்படியே வந்து திருப்பவே முடியாது. ஏன்னா வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா 5 கலப்பையில் பொறுத்தளவுக்கு திரும்பாது. ஹெச்பி வந்து அது வந்து 42 ஹெச்பி. இது அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹெச்பி கூட 50 ஹெச்பியில் பார்த்திங்கனாக்கா 4 வீல் டிரைவ்லேயும் டயர் வந்து பெரிய டயரு முன்னாடியும் பின்னாடியும் அதை வச்சு பார்த்திங்கனாக்கா இழுவையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து போகுது. நம்ம 5 கலப்பைக்கு ஒரு சூட்டபுளான வண்டி. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வயக்காட்டில் தான் அந்த வரப்பு இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஓட்டுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வளவில் வந்து ஒரு 2வது அடிக்கு எப்படி வந்து திரும்புது, எந்த அளவுக்கு வந்து டெப்த் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 5 கலப்பை நம்ம அதிகமாக ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். மைலேஜை நம்ம கம்பேர் பண்ணாக்கா ஓரளவுக்கு அதிகமாக தான் அடிக்கும். மற்ற வண்டியை காட்டிலையும் ஒரு 1 லிட்ரு டீசல் வந்து சேர்த்துத்தே அடிக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மைலேஜ்ன்றதே வந்து மைனஸ். மற்றபடி பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். நம்ம இதிலே பார்த்திங்கன்னா எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் ஓட்டுற வீடியோ வந்து பதிவு வந்து பண்ணுவோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.